Daily. Taste the Daily. சென்னை தாம்பரத்தில் பெண்ணிடம் 2,40,000 ரூபாய் கொள்ளையடித்தவர் பிடிபட்டார். மன்னிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சூரியகலா ஷேர் ஆட்டோவில் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அவரது கைப்பை கிழிக்கப்பட்டு அதில் மகனின் மருத்துவ செலவிற்காக வைத்திருந்த 2,40,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்த புகாரில் அனகாபுத்தூரில் இருந்த கண்ணாடி பாஸ்கர் என்ற ஜான் பிடிபட்டதுடன் அவரிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் கைப்பற்றப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர் கொலைகள் அரங்கேறி வரும் நிலையில் கொலையாளிகளை பிடிப்பதில் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராமையன்பட்டியில் தரைப்பாலத்திற்கு அடியில் மர்ம பெட்டி ஒன்று கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை செந்தம்ப நாயக்கம்பட்டியில் உள்ள குளத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு ஆண் சடலம் சாக்குப்பையில் வைத்து வீசி சென்றுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் தப்பித்து விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே குடிக்க பணம் தர மறுத்த தாயை அடித்து மகன் கொன்றது பரபரப்பானது. காமாட்சிப்பட்டியில் கணவனை இழந்து வாழ்ந்த 75 வயது மூதாட்டியின் 47 வயது மகன் சரிவர வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு சுற்றியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்த தாயை படுத்திருந்த போது கட்டையால் தலையில் அடித்து மகன் கொன்றதாகவும் தெரிகிறது. மூதாட்டி இரத்த காயத்துடன் இறந்தது குறித்து புகார் தெரிவித்ததில் 47 வயது மகன் வேலுமணி பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதை புழக்கம் அதிகரித்ததால் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.